எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி தங்கவும், திருப்பதி ஏழுமலையான் மற்றும் சனீஸ்வர பகவானின் அருள் கிடைக்கவும் வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு தேதி 31 ஜனவரி மாதம் 2026வது வருடம், சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 17ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: சனி வழிபாட்டிற்கு உகந்த நாள். சனிக்கிழமை என்பதால் கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபடுவது சங்கடங்களை தீர்க்கும். திதி: இன்னைக்கு காலை வரை திரியோதசி திதி. நாளை முழுவதும் சதுர்தசி திதி இருக்கு. நாளை பௌர்ணமி. நட்சத்திரம்: இன்னைக்கு நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. யோகம்: இன்னைக்கு சித்த யோகம். நல்ல காரியங்களை செய்ய ஏற்ற நாள். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 மணி வரைக்கும், இரவு 9:30 10:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம். சனிக்கிழமைங்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும், யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது விருச்சக ராசி நேயர்கள் இன்னைக்கு ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அனாவசியமான வம்பு வழக்குகள் வேண்டாம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சரி, 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம்: நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் இன்ப சுற்றுலா உங்கள் ரிலாக்ஸ் அடைய செய்யும். ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வருவதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். முந்தைய நாட்களில் கடினமான உழைப்புக்கு பலன் கிடைக்கும். பக்கத்து வீட்டாருடன் வாய் தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும். ஆனால் நிதானத்தை இழந்துவிடாதீர்கள், ஏனெனில் அது நிலைமையை மேலும் மோசமாக்கும். நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது. நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் காதலரின் உணர்ச்சிகரமான தேவைக்கு அடிபணியாதீர்கள். இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்பொழுது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தை வெளியே வரக்கூடும். இதன் காரணமாக வீட்டின் மக்கள் உங்களிடம் கோபமாக இருப்பார்கள். இதற்கு பிறகு நீங்கள் வீட்டின் மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிட வேண்டியிருக்கும். இன்று உங்கள் துணையால் இழப்புகள் ஏற்படலாம். வேலையில்லாதவர்களுக்கு இன்றைய நாட்களில் வேலை கிடைக்காமல் இருக்கலாம். இதனால் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். அதிர்ஷ்டம் எண் 7. ரிஷபம்: உங்களுக்கு தூண்டுதல் தரும் உணர்வுகளை அடையாளம் காணுங்கள். பயம், சந்தேகம், கோபம், பேராசை போன்ற நெகட்டிவிட்டி சிந்தனைகளை ஒழிக்க வேண்டும். அவை உங்கள் விருப்பங்களின் எதிர் சக்திகளையும் காந்தம் போல இழுப்பவை. உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில் துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். குடும்பத்தினரின் புதிய வருகை உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். அதை எதிர்பார்த்து ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடுங்கள். கனவு தொல்லைகளை மறந்து ரொமான்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் ஆனந்தம் காணுங்கள். இன்று தர்மகாரியமும் சமூக பணியும் அழைக்கும். நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட்டால் நீங்கள் அபரிமிதமான மாற்றத்தை உருவாக்கலாம். உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வார். ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்து இன்று உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்று நீங்கள் வாழ்க்கையை நெருக்கமாக அறிந்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டம் எண் 6. மிதுனம்: பொறாமை குணத்தால் சோகமாகவும் மன அழுத்தமாகவும் ஆவீர்கள். ஆனால் அது நீங்களே ஏற்படுத்தி கொள்ளும் காயம். எனவே இது பற்றி கவலைப்பட எதுவும் இல்லை. மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இதில் இருந்து விடுபட உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம். இன்னைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலாவார். தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவுகளை மேம்படுத்தும். இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள். உங்கள் படைப்புக்கு புதிய பரிணாமத்தை வழங்க நல்ல நாள். சில யோசனைகள் வரக்கூடும். அவை மிகவும் வலுவானவை, ஆக்கப்பூர்வமானவை. அதிர்ஷ்டம் எண் 4. கடகம்: புகைப்பழக்கத்தை விட்டொழியுங்கள். அது உங்கள் உடலை திடமாக வைத்திடும். உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். நீங்கள் சேர்ந்து வாழும் ஒருவர் உங்களின் தற்செயலான அனுமதிக்க முடியாத நடத்தையால் வெறுப்பாகி அப்செட் ஆவார்.
வித்தியாசமான ரொமான்ஸை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது. இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவீர்கள். உங்கள் துணையின் இதமான அன்பை இன்று நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வார்த்தைகள் கேட்கப்படாவிட்டால் உங்கள் மனநிலையை இழக்காதீர்கள். ஆனால் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதிர்ஷ்டம் எண் 8. சிம்மம். இன்று உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் உடல் நலம் ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள். சூதாட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்கள் சூதாட்டத்திலிருந்து தள்ளி வைக்க அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்திற்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள். உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று அவர் உங்களை தேவதையாக மாற்றுவார். நட்பின் விவகாரத்தில் இந்த மதிப்புமிக்க தருணங்களை கொடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நண்பர்கள் எதிர்காலத்திலும் நண்பர்களை சந்திக்க முடியும், ஆனால் இது படிக்க சிறந்த நேரம். இன்று உங்கள் துணையின் வெகுளித்தனமான செயல்கள் உங்களை நாளை மகிழ்ச்சிமிக்கதாக்கும். பள்ளியில் இன்று நீங்கள் ஒரு மூத்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு நன்மை இருக்காது. உங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டில் வைக்கவும். அதிர்ஷ்டம் எண் 6. கன்னி. உங்களை சாந்தமாக வைத்திருக்க உதவும் செயல்பாடுகளில் ஈடுபட காட்டுங்கள். உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான பணம் செலவழிக்கக்கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். உங்களின் தாராள மனதை உங்கள் நண்பர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இடம் தராதீர்கள். உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்களின் நீடித்த காதல் ஆறு போல இருக்கும். உங்கள் சாதகமான விஷயங்கள் நடக்கும் என்பதால் பலன் தரக்கூடிய நாள். நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போவீர்கள். இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமான பொழுதை செலவிடுவீர்கள். இன்று உங்கள் மனைவி உங்களுக்காக வீட்டில் ஏதாவது ஆச்சரியமான உணவு செய்யக்கூடும். இதனால் உங்கள் அன்றைய சோர்வு மறந்துவிடும். அதிர்ஷ்டம் எண் 5. துலாம். வெளிப்புற வேலைகள் இன்றைக்கு களைப்படைய செய்வதாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். உங்கள் முந்தைய கடனை இதுவரை திருப்பித் தராத உங்கள் உறவினருக்கு நீங்கள் கடனை இன்று கொடுக்கக்கூடாது. அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள். இன்று காதலை சொல்வது எதிர்மறையாகிவிடும் என்பதால் தோல்விகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று போதிய அளவுக்கு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம். உங்கள் துணையின் உடல் நலம் இன்று பாதிப்படையலாம். உங்கள் குடும்பத்தினர் உங்களை எங்காவது அழைத்து செல்வார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பாக ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்றாலும் பின்னர் நீங்கள் அந்த அனுபவத்தை அனுபவிப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 7. விருச்சகம். உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விளக்குங்கள். பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள். பிள்ளைகள் மீது அதிக கவனம் தேவை, ஆனால் ஆதரவாக அக்கறையாக நடந்து கொள்வார்கள். நேரம், வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் மற்றும் நீங்கள் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம் காதலில் தன்னை மறந்து இருப்பீர்கள். இது நீங்களே நேரம் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு நாள், ஆனால் உங்களுக்கான நேரம் கிடைக்காது. இன்று மனதுக்கினியவருடன் பொழுதை கழிப்பது எத்தனை இன்பமானது என்பதை அறிவீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்க முடியாது, ஏனென்றால் உங்கள் நண்பர்கள் என்று அழைக்கப்படும் சிலர் உங்களை ஓய்வெடுக்க விடமாட்டார்கள். இருப்பினும் ஒவ்வொரு நாணயத்திற்கும் நல்ல அம்சம் உள்ளது. நட்பின் வலுப்படுத்த இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். இது பின்னர் உங்களுக்கு பயனளிக்கும். அதிர்ஷ்டம் எண் 9. தனுசு. உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்த சீரியஸாக முயற்சி செய்யுங்கள். மதிப்புமிக்க மற்றும் மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள். மொத்த குடும்பத்துக்கும் வளம் சேர்க்கும் ப்ராஜெக்டுகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது. இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகள் சமாளிக்க முடியும். உங்கள் துணை உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில் ஆழ்த்துவதால் உங்கள் வேலையில் கவனம் சிதறும். ஆனால் எப்படியோ இன்று அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள்.
இன்று நீங்கள் உங்கள் நாட்டின் தொடர்புடைய சில தகவல்களை அறிந்து வியப்படைவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 6. மகரம். இன்று நம்பிக்கை என்னும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் புதிய வருமான வாய்ப்புகள் அமையும். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகின்றீர்கள் என்பதை குடும்பத்தினருடன் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகள் உங்களை ஆக்கிரமித்திருக்கும். உங்கள் வழியில் யார் குறுக்கிட்டாலும் பணிவுடனும் சர்மிங்காகவும் இருங்கள். உங்கள் சர்மிங் மந்திரம் ரகசியம் மிக சிலருக்கு மட்டுமே தெரியும். உங்கள் களிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். இன்று நீங்கள் ஒரு சிக்கலில் சிக்கலாம் மற்றும் நண்பர்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு நல்ல நண்பர் வாழ்க்கையில் இருப்பது மிகவும் முக்கியம். அதிர்ஷ்டம் எண் 6. கும்பம். தியானமும் யோகாவும் ஆன்மீகம் மற்றும் உடலியல் பயன்களை தரும். நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த பொருட்கள் திருடு போக வாய்ப்பு உள்ளது. குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகின்றீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். காதல் விவகாரத்தில் அடிமையைப் போல இருக்காதீர்கள். இந்த ராசியின் ஜாதகர் ஓய்வு நேரத்தில் இன்று ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள். இன்று உங்கள் துணையுடன் ஏற்பட்ட பிணக்குக்கு இனிமையான நினைவுகளை நினைவு கூர்ந்துதல் தீரும். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். உங்களின் உடல் ஆரோக்கியம் இன்று உங்கள் வீட்டின் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதிர்ஷ்டம் எண் 4. மீனம். உங்கள் டென்ஷனிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகின்றீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார். அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாட்களில் தங்களுக்கு என நேரம் ஒதுக்க முக்கியமாகும். இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடும். சூடான வாக்குவாதத்திற்கு பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதை கழிப்பீர்கள். ஒரு முக்கியமான முடிவை குடும்பத்துடன் இறுதி செய்யலாம். அவ்வாறு செய்ய இது சரியான நேரம். இந்த முடிவு எதிர்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்டம் எண் 1. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சாலே நமக்கான வெற்றி தானாக தேடி வரும். நாளை தைப்பூச திருநாளை வரவேற்க இன்றைய நாளே தயாராகும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.